ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க இந்த கோல்டு சேவிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கோல்டு சேவிங் நான் என்னென்ன விதமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இருந்தாலும் அந்த சகோதரி கேட்டதுனால தனி ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் முதல்ல எப்படி நகையை சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுலேருந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னுடைய தங்க சேமிப்பு, அதாவது கோல்டு சேவிங் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு நர்சரி ஸ்கூலில், அதாவது 1வதுலேருந்து எல்கேஜிலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு அப்போ +2 முடிச்சாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ₹250. ஆனால் அன்னைய ரேட்டுக்கு கண்டிப்பாக அது ஒரு ₹2500 மதிப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா +2 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. எப்போவுமே நம்ம இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறுங்க. என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹250 சேலரியிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸை தாண்டினா ஒரு ஃபேமிலியாக நான் ரன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது தான். இப்போ நர்சரி ஸ்கூலுக்கு வேலைக்கு போனேன். ₹250 கொடுத்தாங்க. அந்த ₹250 நான் பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். எவ்வளோக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 போட்டேன். அப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. இன்னொரு முறை நான் வேணால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ஃபஸ்ட்டு நான் நகை சீட்டு போட்டு நான் வாங்கினது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு வீட்டில் பெருசாக சப்போர்ட் கிடையாது. நான் சம்பாதிக்கிறத வச்சு நான் பண்ணேன். அப்போ நான் வாங்கினது தான் பார்த்திங்கன்னா இந்த மோதிரம். இது எனக்கு ஃபஸ்ட்டு நான் நகை அப்படிங்கிறத நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுனால என்னுடைய இனிஷியல் போட்டிருக்கோம். SA அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு 25 வருஷமாக இந்த மோதிரத்தை நான் போட்டுட்ருக்கேன். 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இது சரியாக தான் இருக்குது. எப்படின்னு தெரியல. ஆனால் இதை தான் நான் போட்டுட்ருக்கேன். இது எனக்கு சென்டிமெண்டலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் போட்டிருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. இதுதான் என்னுடைய வீட்டில் முதல்ல கிடைச்ச தங்கம் அப்படிங்கிறது. இதனால் இதை நான் பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்கேன். அப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நகை சீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது அடுத்த மாதம் நம்மளால் கட்ட முடியுமா, கட்ட முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ₹1000 கட்ட முடியுமா, ₹500 கட்ட முடியுமா, நகை சீட்டை போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி போட்டுட்டோன்னா அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம கட்டுறதுக்கு நாமளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா. ஐயோ அடுத்த மாதம் நம்ம நகை சீட்டு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த நகை சீட்டை தொடர்ந்து கட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ தொடர்ந்து இப்போ 11 மாதங்கள் சீட்டு இல்லைங்களா, 11 மாதம் கழித்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தங்கம் சேர்ந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதாவது 1,20,000 அப்படியெல்லாம் போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கு. இது நல்ல ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வாங்கிக்கோங்க. நகை சீட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன சின்ன நகைகளாக காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் நகை சீட்டு போட்டு வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா 1.5 கிராம், இது 1/2 கிராம், இது பார்த்தீங்கன்னா 1 கிராம், இது 1/4 பவுனு, இது பார்த்தீங்கன்னா 1/2 பவுனு, இது சில்வரில் கிடச்சது, இது 1 கிராம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1/2 கிராம், இது 3/4 பவுனுன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற எந்த ஒரு நகையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஷ் கொடுத்து வாங்கலை. எல்லாமே நகை சீட்டு போட்டு வாங்கினது தான். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு 2-3 பவுன் இருக்கும். 2-3 பவுன் இருக்காது, 2 பவுனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி நம்ம சிறுதுளி பெருவெள்ளம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு கூடுதலான தங்கம் சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம். அதாவது நகை சீட்டு போட்டுருங்க. 11 மாதம் கழித்து உங்கள் வீட்டுக்கு தங்கம் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்ததான் நான் செய்யக்கூடிய சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் உங்கள் கையில் பணம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் கையில் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்குவேன். இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நினைக்கலாம் என்னென்னா, உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அதனால் உங்களால் சேமிக்க முடியுது, நாங்களாம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் 100 மில்லிகிராம். இந்த 100 மில்லிகிராமை நீங்கள் வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் வாங்கிட முடியும். இது எந்தெந்த கடையில்
கடையிலலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவிலையும் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் கிடைக்குது, ஜிஆர்டியில் கிடைக்குது. அப்புறம் வேறு எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு பார்க்குற வியூவர்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த 2 கடையில் தான் நான் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு லோக்கல் ஷாப்பில் நான் வாங்கினேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. தயவு செய்து 2வது டிப்பாக நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோல்டு காயினை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 17 இயர்ஸாக இந்த மாதிரி நான் அப்பப்போ கிடைக்கிறத நான் சேவ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ காயின்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களாலையும் சேமிக்க முடியும். நம்மளால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. முடியும்னு நினச்சிங்கன்னா எதையும் வந்து செய்ய முடியும். இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 2வது டிப்பு. சப்போஸ் உங்களால் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ வந்து சில்வரோட ரேட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப சில்வர் காயினை கூட நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கோல்டு காயின்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து சில்வர் காயின்ஸும் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ்லேயே கிடைச்சிது. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆயிருக்கு. 2500 அதாவது நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் சில்வர் காயின் இன்றைக்கி வந்து 2500 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அப்போ எனக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். அதாவது 5 கிராமில் எனக்கு வந்து 1500 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போ 20 கிராமில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து இதில் லாபம் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இடையில உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சில்வர் காயினும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது 2வதாக நம்ம செய்யக்கூடிய சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3வதாக செய்யக்கூடியது டிஜி கோல்டு. இப்போ டிஜி கோல்டு அப்படிங்கிறது எல்லா கடைகள்லையும் வந்துருச்சு. அதாவது ஆப் மூலமாக நம்ம வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து டிஜிகோல்டை வந்து ஆன்லைனில் நம்ம வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து திரும்பவும் டிஜிகோல்டை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு, எப்படி வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கோல்டை சேவ் பண்ணணும். 100 ரூபாய்க்கு தங்கம் தராங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வாய்ப்பை கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணுங்கள். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100 ரூபாயை செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணத்தை அப்படியே நீங்கள் தங்கமாக மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது. அதனால் அதையும் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல நகை சீட்டு வந்து போட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். 2வதாக கையில் பணமெல்லாம் கிடைக்குது அப்படின்னா எப்பப்போ கிடைக்குதோ அப்போ வந்து கோல்டு காயினோ சில்வர் காயினோ அப்பப்போ வாங்கி வச்சுருங்க. இது 2வது டிப்பு. 3வது டிப்பு என்ன அப்படின்னா டிஜி கோல்டு மூலமாக தங்கம் சேமிக்கிறது. டிஜி கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தங்கமயில எனக்கு தெரிஞ்சு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் போத்தீஸ் சொர்ணமகளில் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜிஆர்டியில் வந்திருக்கு. இன்னும் மங்களன் மங்கள் இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஜி கோல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 100, 200, 300 அப்படின்னு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூடுதலாக நம்மளுக்கு வந்து தங்கம் சேமிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதங்கள் கழித்து நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவு தங்கம் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும். இந்த 3 டிப்பையும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு சேமிச்சிங்கன்னா நீங்கள் 50 பவுன் என்ன 100 பவுன் கூட சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நினைச்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.